ஹலோ ஆல் வணக்கம். டபுள் ஹெடர் முடிஞ்சது சண்டே. ரெண்டுமே நம்ம சொன்ன ப்ரெடிக்ஷன்ஸ் தப்பா போயிடுச்சு. பீடா வெல்கம் டு த ஷோ. எஸ்ஆர்எஸ் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொன்னோம். ஜிடி ஜெயிச்சிட்டாங்க, கன்வின்சிங்கா ஜெயிச்சாங்க. செகண்ட் மேட்ச் வந்து சிஎஸ்கே ஒரு அடி வாங்கிட்டாங்க டிசி கிட்ட. டோர்னமெண்ட் இஸ் வைடு ஓப்பன் அப்படின்னே சொல்லலாமா. ஃபர்ஸ்ட் எஸ்ஆர்எச் ஜிடி மேட்ச்க்கு வருவோம். ஏன் தோத்தாங்க சொல்லுங்க. இல்ல சார். அதாவது கிளாசனை வந்து நீங்க பதுக்கி வச்சீங்கன்னா இந்த மேட்ச் கொஞ்சம் ரன் அடிக்கலைன்னா அந்த பால் வந்து அடுத்த மேட்ச் ஆடலாம் அப்படின்னு ஏதோ ஒரு ரூல் இருக்கும். அதனால வந்து கிளாசனை வந்துட்டு அவங்க பின்னாடி இறக்கி விடுறாங்க அந்த ரூலை பார்த்துட்டு. ஸோ அது ஒன்றும் பெருசா எதுவும் தப்பு கிடையாது. அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம், அகமதாபாத்ல உங்களுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் டாஸ் வின் பண்ண உடனே நீங்க அவங்க பேட்டிங் எந்த டீமுக்கு தான் அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னு சொன்னோம். பட் ஒன் திங் வி ஸ்போக் அபவுட் தட் வாஸ் வெரி சிம்பிள், தட் யூ நீட் டு கெட் டு 185. ஓகே, லாஸ்ட் டைம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் 186 ஃபார் 6, பேட்டிங் செகண்ட் 168 ஃபார் 7 அப்படின்னு சொன்னோம். அவங்க பிலோ பார் ஸ்கோர் இது பண்ணி மும்பை வந்து ஐ ஸ்டில் செட் தட் ஜிடி வாஸ் லக்கி டு டிஃபெண்ட் தட் அப்படின்னு. இப்ப இவங்க வந்து எஸ்ஆர்ஹெச் ஸ்டார்ட் பண்ணாங்க. ரெட்டும் சரி, அபிஷேக் சர்மாவும் சரி பிளிஸ்டரிங்கா ஆடினாங்க. நம்ம ஒரு சேஞ்ச் சொன்னோம், அபிஷேக் சர்மா நெட் ஹேஸ் டு ஓபன், திரிபாட்டி ஹேஸ் டு பேட் நம்பர் 3 அப்படின்னு ஒன்னு சொன்னோம். கஷ்டப்பட்டு மயங்க் அகர்வால் வந்து 16 பால்ல 17 ரன் அடிச்சாரா. இருந்தும் they had a brisk start. 6.4 ஓவர்ஸ்ல விக்கெட் விழுது, 58 ஃபார் 2. அதுக்கப்புறம் ஐடன் மார்க் ராம இறக்குனாங்க. ரொம்ப நல்லா ஆடினாரு, 19 பால்ல 17 ரன்னு, ஒரு பவுண்டரி கூட கிடையாது. கிளாசன் வந்த உடனே 13 பால்ல 24 ரன்னு. ஐடன் மார்க்ரம் அவரோட கம்ப்ளீட்டா அவரோட மொமெண்டம் இப்ப ஸ்பாயில் பண்ணி அதுக்கப்புறம் அவர் அடிக்க போய் அவுட் ஆனாரு. அதுக்கப்புறம் நீங்க அந்த பேட்டிங் லைன் பாருங்க, they have batsmen, but will you put your money on ஷாபாஸ் அஹமத் 20 of 22? will you put your money on அப்துல் சமத்? yes, he did well today. ஆனா வந்துட்டு எல்லா நாளும் கேன் யூ புட் யுவர் மணி ஆன்? யூ டோன்ட் நோ. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் உள்ள வந்தாரு, ஃபர்ஸ்ட் பால் சுத்தி அவுட் ஆயிட்டாரு கடைசியில. யூ கேனாட் ரியலி யூனோ சே எனிதிங் அபவுட் ஹிம். அப்புறம் கமின்ஸுங்கும் போது அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்டார்ட் கிடைக்குதுங்கும் போது நீங்க பயந்துண்டு கிளாஸ் என்ன நீங்க பர்டிகுலரா இந்த மிடில் ஓவர்ஸ்ல ஸ்பின்னர்ஸ் போடுற நேரத்துல நீங்க இறக்கலன்னா இதுதான் ஆகும். தட் இஸ் ஸ்ட்ராட்டஜிக்கல் எரர். 162 யூ ஆர் நாட் கோயிங் டு டிஃபெண்ட் யுவர் 20 ரன்ஸ் ஷார்ட். அந்த மாதிரி 162 அப்படின்னா இப்ப வந்து நம்ம சொன்ன சாஹா 25 பால் 25 ரன்னு 13 பால், சுப்மான் கில் 28 பால்ல 36, டீசன்ட் ஸ்ட்ரைக் ரேட். சாய் சுதர்ஷன் பாருங்க 36 பால் 45. மில்லர் அதுக்கப்புறம் ஸ்லோவா ஆடிட்டு அதுக்கப்புறம் ஆக்சிலரேட் பண்ணாரு. தெர் இஸ் நோ நீட் டு ஆக்சிலரேட். விஜய் சங்கர் 11 பால்ல 14 ஈஸியா சேஸ் பண்ணிட்டு போனாங்க. அப்படிங்கும் போது த பிக்கஸ்ட் ப்ராப்ளம் வாட் தே ஹேட் இஸ் டிமோட்டிங் கிளாசன். 20 ரன் கம்மியா போச்சு, அதனாலதான் தோத்தாங்க. இஃப் தேர் நாட் கோயிங் டு யூஸ் தேர் ரிசோர்சஸ் ப்ராப்பர், even though with the team what they have got, I still feel that they can really be a force to get into playoffs. இதை நான் சொல்லும்போது நல்ல வேளை நீங்க மாற பிடிக்கல, இருந்தாலும் சொல்றேன். பட் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி அவங்க ரிசோர்சஸ் யூஸ் பண்ண தெரியலன்னா unfortunately they might end up missing out on playoffs yet again comfortably. இல்ல அது ஓகே. ஜிடி நல்லா ஆடினாங்களே. ஜிடி ஐ திங்க் தே மேட் அ வெரி குட் சேஞ்ச், இன்ஸ்பயர்ட் சேஞ்ச். நூர் அஹமத் உள்ள வந்தாரு, ஒரு மாதிரி சஃபகேட் பண்ணாரு மிடில் ஓவர்ஸ்ல. நான் நால்கண்டே 2 ஓவர் தான் கொடுத்தாங்க, பட் அந்த சேஞ்ச் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருச்சு. ஜிடி ஐ திங்க் பிளேட் வெல் அஸ் எ டீம் பெட்டர் டுடே. அந்த சேஸுமே ஓரளவுக்கு ஆர்கனைஸ்டா பண்ணாங்க. அதனால ஐ திங்க் தே ஆல்சோ டிசர்வ் சம் கிரெடிட். சார் லாஸ்ட் கேமே நூர் அகமது ஆடி இருக்கணும்னு நம்ம சொன்னோம் சென்னையில, அவங்க அதை பண்ணல. ரஷீத் கான் இஸ் நாட் ஆன் டாப் ஆஃப் ஹிஸ் கேம். இன்னைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டார், 4 ஓவர்ல 33 ரன், ஒரு விக்கெட். பட் இட் இஸ் நாட் த சேம் ரஷீத் கான். தட் இஸ் வாட் வி ஹவ் பீன் டெல்லிங். Noor Ahmed has been a revelation in every single league he plays, particularly the Ahmedabad pitch where மிடில் ஓவர்ஸ்ல ஸ்பின்னர்ஸ் வந்து சீனுக்கு வருவாங்க. அப்படிங்கும் போது நூர் அகமது ஆடியே ஆகணும். ஜிடி வந்து எல்லா பாக்ஸையும் டிக் பண்ணாங்க, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்ப இவங்களும் வந்து வாஷிங்டன் சுந்தரை கொண்டு வந்து கரெக்டா பண்ணாங்க. ரெண்டு தப்பு பண்ணாங்க. அபிஷேக் அண்ட் டிராவிஸ் ஷுட் ஓபன், கிளாசன் ஷுட் பேட் அட் நம்பர் 4, திரிபாட்டி ஷுட் பேட் அட் நம்பர் 3. இதுதான் அவங்க பேட்டிங் லைனப். இதை அவங்க பண்ணாம போனாங்கன்னா இப்ப டப்புனு டிராவிஸ் சீக்கிரம் அவுட் ஆயிட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறம் மாட்டிப்பாங்க. பிகாஸ் த ப்ராப்ளம் இஸ் யூ ஆர் புட்டிங் அபிஷேக் சர்மா ஆல்சோ அண்டர் பிரஷர். ஃபிளம்பாயன்ட் பிளேயர், give him an opportunity to open the batting and be bold enough to send Klaasen at 4. இதை அவங்க பண்ணலன்னா every game they are going to end up with 20 run short, which might be the deciding factor between victory and a loss. That's what happened today. சரி, அதெல்லாம் கரெக்ட். இப்போ இந்த சிஎஸ்கே மேட்ச்சுக்கு வருவோம். சிஎஸ்கே மேட்ச் வந்து சண்டே நடக்கும், ஆக்ஷன் பிளாக் பஸ்டர்னு சொன்னோம். ஆனால் சண்டை மாற்றி நடந்துருச்சு. யார் அடிப்பாங்கன்னு நினைச்சோம், அவங்க அடி வாங்கிட்டாங்க.
தோனி வந்து 37 ரன் அடிச்சது ஓகே, ஆனா டீம் தோத்துருச்சு. ஃபர்ஸ்ட் லாஸ் ஃபார் சிஎஸ்கே எப்படி பாக்குறீங்க? ரொம்ப சிம்பிள். நம்ம சொன்ன டெம்ப்ளேட்டை கரெக்டா எடுத்தாங்க. பிருத்திவி ஷாவை மேல கொண்டு வந்தாங்க. மேட மேசிவ் டென்ட். ரெண்டாவது டாஸ் வின் பண்ணி தைரியமா பேட்டிங் ஆடி 180 அடிங்க ஜெயிப்பீங்க, இதுதான் சான்ஸ் நீங்க கேட்டீங்க. ரைட் ஆஃப் பண்றீங்களே டிசிஏ, டிசி என்ன பண்ணா ஜெயிக்கணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்க. சோ அந்த கேள்விக்கு பதில் பிருத்திவி ஷா ஹாஸ் டு ஓபன், மார்ஷ் ஹாஸ் டு கம் டவுன். They have to bat first against this team, score 180 to give them a chance. They did that and they did very well. ரெண்டாவது இன்னொன்னு நம்ம என்ன சொன்னோம்னா, டாரல் மிச்சல் பதில மோயின் அலி ஆடி இருக்கணும், பர்டிகுலர்லி த நம்பர் ஆஃப் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வாட் தேவ் காட் அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்ப அவங்கள யாரு வந்து டென்ட் ஜாஸ்தி பண்ணது, டேவிட் வார்னர் லெஃப்ட் ஹேண்டர், அதுக்கப்புறம் ரிஷப் பண்ட் ப்ரொமோட்டட் ஹிம்செல்ஃப் நம்பர் 3. இவங்க 2 பேர் தான் டென்ட் பண்ணாங்க. they don't have an off spinner to bowl. that is also a reason they gave. இப்ப என்ன சொன்ன, 179 பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் ஸ்கோர் இன் வைசாக், 170 பேட்டிங் செகண்ட். எக்ஸாக்டா அந்த 170 தான் சிஎஸ்கே அடிச்சாங்க. இவங்க 170 175 தான் வந்திருப்பாங்க. ஒரு 10-15 ரன் கூட போனதுனால அது எங்க போச்சு அப்படின்னா, they didn't take control in the middle overs. They couldn't break the partnership when both the left-handers were playing. Off spinner Moeen Ali இருந்திருந்தானா that could have made a difference, but unfortunately CSK didn't do. இன்னொன்னு சொல்றேன், CSK ஓட blueprint is never been to overseas fast bowlers. With they have won 5 trophies, they have been into the knockouts almost every tournament. Their blueprint has never been to overseas seamers. Their blueprint is always one overseas seamer, and I hope they decide who is the one to fit in. Make sure they get back to the theory of Pathirana தானே. அதான் நான் சொல்றேன், முஸ்டாபிசுர் ரஹ்மான் played because Pathirana was not fit in the first game. He did excellently well, no taking the credit away. உங்களோட ப்ளூ பிரிண்ட் டெம்ப்ளேட் நீங்க உடைக்கிறீங்க. யுவர் பேட்டிங் உங்களுக்கு லிட்டில் பிட் டேக்கன் ஆஃப். ருத்ராஜ் கேக்வாட் வந்து இன்னும் ஃபார்முக்கு வரல. சச்சின் ரவீந்திரா ஹஸ் பீன் பிஸ்டரிங். அவரோட 2 பேர் அவுட் ஆனோன்னு டபக்குன்னு இப்ப உங்களுக்கு ட்விட்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த அல்கோரிதம் போடும்போது நிறைய பேர் சொன்னாங்க 50 ரன்ல தோக்க போறாங்க, 40 ரன்ல தோக்க போறாங்க. ஏன்னா all of a sudden you see the batting look a little bit edgy, that extra batsman missing out அப்படிங்கும்போது that is what they should have done actually. Hopefully they will get back to the theory of sticking on to one overseas seamer. Okay, so going forward so we expect them to come back, அப்படிதானே பீடா? நல்ல டீம் சார், அதுல ஒன்னும் சந்தேகமே கிடையாது. ஒன்னே ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, நீங்களும் சொன்னீங்க நானும் சொன்னேன், எனி டீம் can beat any team on a given day. That is the beauty of IPL. அப்படிங்கும்போது we gave an edge for CSK because this is going to be a pitch where கொஞ்சம் ஸ்லோவா பாட்டாவா இருக்கும் அப்படிங்கும்போது சிஎஸ்கே ஓட ஸ்ட்ரென்த்தே ஸ்பின் சோக் தான். அந்த ஸ்பின் சோக்கே இல்லையே. இப்போ ஆல் ஆஃப் அ சடன் போன இதுலயும் பாத்தீங்கன்னா there is not much of spin being bowled at all. அது இல்ல சிஎஸ்கே ஓட ஸ்ட்ரென்த். ஜடேஜா 4 ஓவர்ல 43 ரன், which is understandable because there's 2 left-handers countering him. அப்படிங்கும்போது ஒரு வேரியேஷனுக்கும் உங்களுக்கு போடுறதுக்கு ஒரு ஸ்பின்னர் கிடையாது. துஷார் தேஷ்பாண்டே லாஸ்ட் இயர் he was a man with the golden arm. இந்த தடவை மேட்ச் நல்லா போட்டாரு, 4 overs 24 விக்கெட் விழல. அந்த ஷார்துல் ஒரு 10 ரன் கூட கொடுப்பாரு, பிரேக் த்ரூ கொடுப்பாரு. தீபக் சஹர் அப்படியே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிச்சஸ்லாம் நியூ பால்ல வந்து அவருக்கு எஃபெக்டிவா இல்லைன்னா விக்கெட் எடுக்க மாட்டாரு. சோ 2 அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கு முஸ்டாபிசுர் ரஹ்மான் சரியா போடல. ஜடேஜா பிகாஸ் ஆஃப் த லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தே பிளே லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் வெல்ல ரன் கொடுத்துட்டாரு. மத்தீஷா பத்திரானா இஸ் ஒன்லி கை ஹூ டெலிவர்ட் அப்படிங்கும்போது எக்ஸ்பெக்டட் டு கிவ் தட் 15-20 ரன்ஸ். இந்த வெரைட்டி இல்லாம போயிடுச்சு அவரோட போலிங் அட்டாக்ல. ஹோப்ஃபுல்லி தே வில் செட்டில் டவுன். அதாவது இன்னொன்னு நான் என்ன சொல்றேன்னா, திருப்பியும் நான் சொல்றேன், ஐம் நாட் ரைட்டிங் டிசி ஆஃப், பட் தே காட் வெரி லெஸ் சான்சஸ் ஆஃப் மேக்கிங் இட் டு தி பிளே ஆஃப்ஸ். பட் இவங்க மாதிரி ஒரு டீம் கிட்ட தோக்கிறது ஓகே பிகாஸ் தேர் நாட் ஸ்ட்ராங் கண்டெண்டர்ஸ் ஃபார் சிஎஸ்கே. இதே நீங்க வந்து ஒரு RR KKR இவங்க எல்லா மேட்சும் ஜெயிச்சிருக்காங்க பாருங்க, அவங்க கிட்ட தோத்தீங்கன்னா இம்பாக்ட் ஜாஸ்தியா இருக்கும் போது hopefully they will definitely make sure that they will come back with the right strategy when they take the field the next time. இது ஒன்னும் demoralizing ராசலா எதுவும் கூட. DC played extremely well. You should have the guts to win the toss and bat first against a team like CSK has been raking up runs and people are worried about that batting order, but they trusted their thing. They did the right thing. Okay, எவ்வளவு இதுல போர்ட்ல போட முடியுமோ போடுறோம், people try and defend it அப்படின்னு ஒரு சான்ஸ் எடுத்தாங்க. It worked well. That is what I always say, you need to approach a game when you play a stronger team, you have to approach it in a positive manner with belief, which DC did. Kudos to DC, to be honest with you. Even though வருத்தமா இருக்கு CSK தோத்தனோம்னா,
14-14 எந்த டீமும் ஜெயிக்க முடியாதுங்க. Here and there you have to lose a game or two, but I'm very happy for DC. As you rightly said, it is opening the tournament wide. ஒரு டீம் அப்படியே எல்லா மேட்சும் தோத்துன்னு எல்லாருக்கும் பாயிண்ட் கொடுத்தணும் அப்படி இல்லாம இப்ப நிறைய பேர் டிசியை பார்த்து பயப்படுவாங்க. ஓ, காம்பினேஷன் இருக்குப்பா, கொஞ்சம் ஜாகிரதையா ஆடு அப்படின்னு. So it's a good sign for IPL moving forward. ஓகே, ஸோ உங்களோட இறுதி கருத்துக்கள். டிசி நல்லா விளையாண்டாங்க, we have to accept. முகேஷ் குமார் எஸ்பெஷலி டெத்தில் நல்லா போட்டாரு, கலீல் நியூபால் நல்லா போட்டாரு. இப்போ இந்த ஃபோர்த் குல்தீப், அஸ்யூமிங் குல்தீப் will be fit for the next match, என்ன சேஞ்ச் இருக்கும்? அதே மாதிரி இந்த ஃபோர்த் ஃபாரினர் இன்னும் அந்த ஸ்டப்ஸ் இன்னும் ஒரு மேட்ச் ஃபெயிலியர் ஆனால் உட்கார வச்சுட்டு ஒரு இந்த மெக்கருக்குள்ள வந்துருவாரா, இல்லை வேற யார் வருவாங்க? உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன? See, in the slower pitches, you never know whether Tristan Stubbs is going to be a success, and that's what we discussed in the preview also. இப்போ இங்க வந்து ஷாய் ஹோப் மாதிரி ஒரு பிளேயர் பாத்தீங்கன்னா ஸ்பின்னு நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயர் நீங்க வச்சிருந்தீங்கன்னா இட்ஸ் ஆல்வேஸ் அட்வான்டேஜ். ஏன்னா மெக்கர்க் இஸ் ஆல்சோ அனதர் ஓப்பனிங் பேட்ஸ்மேன். பண்ட் நம்பர் 3 ஆடுறாருங்கும் போது, பிருத்திவிஷா வார்னர் ஓப்பனிங் காம்பினேஷன் செட்டில் ஆச்சுங்கும் போது மெக்கர்க்கு நீங்க கொண்டு வந்தீங்கன்னா நம்பர் 3 தான் ஆடி ஆனோம், பண்ட் நம்பர் 4 ஆடியும். மார்ச் ரொம்ப பின்னாடி போவார் 5. அப்புறம் ஷாய் ஹோப் ஆடவே முடியாது. ஷாய் ஹோப் பண்ணா மார்ச் 6 போயிட்டு வராது, இன்னும் ஜாஸ்தி ஆயிடும் போது. ஐ டோன்ட் சி எனி சேஞ்ச் அப்பார்ட் ஃப்ரம் ஷாய் ஹோப் கமிங் இன் பிளேஸ் ஆஃப் ட்ரைஸ்டன் ஸ்டப்ஸ். ஆனா எனக்கு தெரிஞ்சு அந்த வின்னிங் காம்பினேஷனை மாத்த மாட்டாங்க. They will persist with Tristan Stubbs, but I'm 100% sure Kuldeep will come back. Kuldeep இவங்க வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் டஃபா இருந்திருக்கும் அவங்களுக்கு ஆக்சுவலி. பட் முகேஷ் குமார், as you said, bowled excellently well. இப்ப இஷாந்த் சர்மாவும் ரொம்ப நல்லா போட்டாருங்க. இட்ஸ் நாட் really பாருங்க, கலீல் அஹ்மத் 2 for 21, இஷாந்த் சர்மா 3 ஓவர்ல 23. அப்புறம் உங்களுக்கு வந்துட்டு அந்த இவரு வந்துட்டு முகேஷ் குமார் 3 ஓவர்ஸ்ல 3 for 21. திருப்பியும் சொல்றேன், ஆண்ட்ரிக் நார்கே someone who's not knowing what lens to bowl, unfortunately. ரொம்ப ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இருக்காரு. அண்ட் யூ நோ தட் வாட் எவ்ரி ஒன் நோஸ் தட் இஸ் கேப்பபிள் ஆஃப் போது அவர் கரெக்டா அட்வைஸ் பண்ணா he will definitely come back. But it is a good sign actually. குஜராத்தும் நிறைய பேர் வந்து கான்பிடன்ஸ் இல்ல அப்படி இப்படின்னு நாங்க ஒரு மேட்ச் ஜெயிச்சோடனே they showed that what they are capable of அப்படின்னு. they are taking the heavy sunrisers அப்படின்லாம் ப்ரிவியூ கொடுத்தாங்க. நம்மளும் வந்து எட்ஜ் வந்து சன்ரைசர்ஸுக்கு தான் கொடுத்தோம். குஜராத் proved everyone wrong. Congratulations to them, and I'm happy for Delhi. But I'm extremely confident that CSK will get back to that winning base in the next game. That's all we got in this review. The next is going to be the preview for another game which is going to happen first time in Mumbai for this season in IPL. Until we come back for that and entertain you, thanks a lot and bye-bye.